அத்தியாயம் 98. விதியின் வழி. போன அத்தியாயத்துல தன்னோட திட்டத்தை விளக்குற இளஞ்செழியன் அல்லிய பத்திரமா வானகரையில சேர்க்க அலீமாவுக்கு உத்தரவு போடுறத பார்த்தோம். அதை தொடர்ந்து இளஞ்செழியனோட கட்டளைய கேட்டு ஒரு கணம் நிதானிச்ச அலீமா இளஞ்செழியனோட கண்களை பார்த்தா. அவன் கண்ணுல தெரிஞ்ச உறுதிய கவனிச்ச அலீமா அதுக்கு மேல அந்த அறையில இருக்கிறதுல எந்த பயனும் இல்லைன்றதையும், ராணியோட ஏதோ அந்தரங்கமா படைத்தலைவன் பேச விரும்புறான்றதையும், அந்த பேச்சுல தன்னையோ அல்லியையோ அவன் சேர்த்துக்க விரும்பலன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு, வாருங்கள் சோழ நாட்டு ராணின்னு அல்லிய கூட்டிக்கிட்டு வாசலை நோக்கி நடக்க தொடங்கினான். அல்லியோட மனசு இளஞ்செழியன் சொன்ன போர்த்திட்டங்களால குழம்பி இருந்ததுனால அவன் மஞ்சத்துல இருந்து மெதுவா எழுந்திருச்சா. எழுந்ததும் சட்டுன்னு வாசலை நோக்கி நகராம, பல வருடங்களாக பழகிய நான் அறியக்கூடாத அத்தனை பெரிய என்ன ரகசியத்தை நேற்று வந்த ராணியிடம் படைத்தலைவர் பேச முடியும் நீ யோசிச்சுக்கிட்டு மஞ்சத்து பக்கத்துல நின்னுகிட்டு ராணியையும் படைத்தலைவனையும் மாறி மாறி பார்த்தா அல்லி. ராணியோட முகம் பூராவும் இளஞ்செழியன் தன்கிட்ட ஏதோ பேச போறான்ற காரணத்தினால சந்தோஷத்துல நிறைஞ்சு இருந்தது. ராணி சிரிச்சுக்கிட்டே அல்லிய பார்த்தா. அவளோட கண்கள்ல எதையோ சாதிச்ச ஒரு பெருமை தெரிஞ்சது. இளஞ்செழியன் யாருக்கு அடிமை என்பதை பூவழகியிடம் சொல் போன்னு ராணி தன்னை நோக்கி சொல்ற மாதிரி தோணுச்சு அல்லிக்கு. திரும்ப ஒரு தடவை இளஞ்செழியனை பார்த்தா அல்லி. இளஞ்செழியனோட முகம் ராணி முகத்துக்கு நேர் விரோதமான உணர்ச்சிகளோட இருந்தது. அவன் முகம் பூரா கவலை படர்ந்திருந்தத கவனிச்சா அல்லி. அந்த கவலைய பார்த்து சந்தோஷப்பட்ட அல்லி, படைத்தலைவர் உள்ளத்தில் கவலை விரிந்து கிடக்கிறது. ஆகவே ராணி எதிர்பார்க்கிறபடி வெற்றிக்கு இங்கு இடம் இல்லைன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு மெதுவா வாசலை நோக்கி நடந்தா. எதுக்கும் ஒரு தடவை இளஞ்செழியன் ராணி கூட நடத்த போற பேச்சுல தன்னையும் சேர்த்துப்பானோன்ற ஒரு ஆசையில வாசல் பக்கத்துல நின்னு ஒரு தடவை இளஞ்செழியனை பார்த்தா அல்லி. கொஞ்சம் கூட சலனப்படாம திடமா அவளை பார்த்த இளஞ்செழியன், போய் வா அல்லி, சொன்ன விஷயங்கள் நினைப்பில் இருக்கட்டும். பட்டு சீலையின் பாதியை மன்னரிடம் சேர்த்து விடு. உயிரை விட்டாலும் விடு, ஆனால் அதை வேறு யார் கையிலும் சிக்க விடாதேன்னு உறுதியா சொன்னான். அதுக்கு மேல அங்க நிக்கிறதுல பயன் இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்ட அல்லி சரேல்னு கதவை சாத்திக்கிட்டு அலீமாவை தொடர்ந்து வெளியில போனான். அவங்க போனதும் அல்லி கோவத்துல சாத்தினதுனால சட்டுன்னு மூடி திரும்ப பாதி திறந்துகிட்ட கதவை நல்லா சாத்தின இளஞ்செழியன் ராணி பக்கம் திரும்பினான். ராணி மஞ்சத்துல ஒய்யாரமா உக்காந்துருந்தா. அந்த அறையோட ஒரு மூலையில இருந்த விளக்கோட வெளிச்சத்துல ராணியோட அழகு பிரகாசமா தெரிஞ்சது. அவளோட அழக பார்த்து பிரமிச்சு போன இளஞ்செழியன், பூவழகியிடம் இதயத்தை பறிகொடுத்திருக்கும் என் உணர்ச்சிகளை வளைக்கக்கூடிய இந்த ராணியின் எழில் எத்தனை விசித்திரமானது! உறுதிமிக்கவன் என மக்கள் கொண்டாடும் என் உறுதியை பிளக்கும் வன்மை வாய்ந்த இந்த ராணியின் மோகவலை எத்தனை பலமானதுன்னு தனக்குள்ளேயே யோசிச்ச இளஞ்செழியன், என் மனதை அலைக்கவும் என் நாட்டை குலைக்கவும் ஏன் வந்தாள் இந்த ராணி? இவளை ஏன் படைத்தான் ஆண்டவன் தன்னைத்தானே நொந்துகிட்டு, சரி சரி, இவளை நினைத்தது போதும், இனியாவது நாட்டை பற்றி நினைப்போம்னு தன்னை திடப்படுத்திக்கிட்டு ராணின்னு கடுமையான குரல்ல அவளை கூப்பிட்டான். தன்னோட அழகு வலையில சிக்காம இருக்கதான் இளஞ்செழியன் தன் மேல கடுமைய காட்டுறான்றத புரிஞ்சுகிட்ட ராணி, பெண்கள் தான் பலவீனமானவர்கள் என்று எவன நாட்டில் சொல்கிறார்கள். இதோ என் எதிரே என்னை கடுமை குரலில் அழைக்கும் இந்த படைத்தலைவர் எத்தனை பலவீனமானவர்! பாவம், ஏன் இப்படி தத்தளிக்க வேண்டும் இத்தனை பெரிய வாழ்வீரர்? இவரின் ஒரு சொல்லுக்கு நான் எதையும் அர்ப்பணிப்பேனே. இது ஏன் புரியவில்லை இவருக்குன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா. இளஞ்செழியன் மஞ்சத்துக்கு பக்கத்துல வந்து திரும்ப கொஞ்சம் மென்மையா ராணின்னு கூப்பிட்டான். அவன் ஏதோ சொல்ல வரான்றத புரிஞ்சுகிட்ட ராணி, இப்படி உட்காருங்களேன்னு சொல்லிட்டு தன் பக்கத்துல உட்கார இடம் கொடுத்தா. இளஞ்செழியன் எதையோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டே குழப்பமான முகத்தோட ராணி பக்கத்துல உட்கார்ந்தான். அவன் ஏதோ பேச வந்து பேசாம இருக்கிறதையும் பொழுது போய்கிட்டே இருந்ததையும் உணர்ந்தா ராணி. அந்த மாளிகைக்கு கீழே வீரர்கள் அவசர அவசரமா நடமாடுற காலடிகள் சத்தம் ராணியோட காதுல விழுந்தது. ரொம்ப நேரம் தாமதிச்சா இளஞ்செழியனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை நினைச்சு பயந்த ராணி, படைத்தலைவரேன்னு அவனை கூப்பிட்டா. என்ன ராணின்னு கேட்டா இளஞ்செழியன். நீங்கள் சற்று முன்பு என்னை அழைத்தீர்கள். எதற்கு அழைத்தீர்கள்னு கேட்டா ராணி. உன்னிடம் பேச வேண்டியிருக்கிறதுன்னு சொன்னா இளஞ்செழியன். பேசுவதற்கு தவிர வேறெதற்கு அழைப்பார்கள்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்ட ராணி, என்ன பேச வேண்டியிருக்கிறதுன்னு கேட்டா. பேச வேண்டியிருந்தது என்பதை விட கேட்க வேண்டியிருந்தது என்று சொன்னால் பொருந்தும் ராணின்னு சொன்னா இளஞ்செழியன். என்ன கேட்க வேண்டியிருந்ததுன்னு கேட்டா ராணி. ஒரு உதவி கேட்க வேண்டியிருந்தது, செய்வாயான்னு கேட்டா இளஞ்செழியன். யாருக்கு உதவி?
கேட்டா ராணி. அதுதான் முன்பே சொன்னேனே, என் நாட்டுக்குத்தான்னு சொன்னா இளஞ்செழியன். அது நடவாது. உங்கள் நாட்டைப் பற்றி எனக்கு அக்கறை இல்லைன்னு சொன்னா ராணி. அப்படியானால் உதவ மாட்டாயான்னு கேட்டா இளஞ்செழியன். உதவுவேன். உதவி உங்களுக்கென்றால்ன்னு சொன்னா ராணி. நான் வேறு நாடு வேறான்னு கேட்டா இளஞ்செழியன். என் சம்பந்தப்பட்ட வரையில் அப்படித்தான்னு சொன்னா ராணி. ஏன் அப்படி சொல்கிறாய் ராணின்னு கேட்டா இளஞ்செழியன். வேறெப்படி சொல்வது? உங்களை நான் மணக்க முடியும், நாட்டை மணக்க முடியுமான்னு கேட்டா ராணி. ராணி கடைசியா கேட்ட கேள்வி இளஞ்செழியனோட உடல ஒரு உலுக்கு உலுக்கிச்சு. திருமணமா ராணின்னு சங்கடத்தோட கேட்டான் இளஞ்செழியன். ஆம் படைத்தலைவரேன்னு உறுதியா சொன்னா ராணி. என்ன அத்தனை நிச்சயமாக சொல்கிறாய்ன்னு கேட்டான் இளஞ்செழியன். நான் சொல்லவில்லை படைத்தலைவரே, விதி சொல்கிறது. விதி சொல்வதை யவன குருமார்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். நானும் முதலாக உங்களை இங்கு சந்தித்தபோது சொல்லவில்லையா, விதி நம் இருவரையும் பிணைத்திருக்கிறது என்று? விதியை அப்பொழுது நீங்கள் நம்பவில்லை, ஏளனம் செய்தீர்கள். ஆனால் நிகழ்ச்சிகளை எண்ணிப் பாருங்கள். நான் புகாரின் கடற்கரையில் உங்கள் காலில் தட்டுப்பட்ட நாளிலிருந்து எத்தனை பேர் நம்மை பிரிக்கப் பார்த்தார்கள். முடிந்ததா? உங்களை யவன மரக்கலத்தில் ஏற்றி அழித்துவிட டைபீரியஸ் முயன்றதே முடியவில்லையே. மீண்டும் மீண்டும் நாம் ஒன்றாக தள்ளப்படுகிறோம். நீங்கள் பிரிந்த பின் முதலில் சந்திப்பது பூவழகியை அல்ல, என்னைத்தான். பூவழகி எந்த சந்தர்ப்பத்திலும் விதியின் கரங்களால் பிரிக்கப்பட்டாள் என்பது ஞாபகம் இருக்கட்டும். முதலில் உங்கள் மீதுள்ள பொறாமையால் உங்களை விலக்கினாள். மனமுடைந்த நீங்கள் கடற்கரையில் நடந்து வந்தீர்கள். நான் தான் மோதினேன் உங்கள் காலில். பிறகு கருவூர் வஞ்சிக்கு ஒன்றாக சென்றோம். உறையூருக்கு ஒன்றாக பயணம் செய்தோம். அடுத்தபடி காவிரியின் விஷத்துளிகளால் பிரிக்கப்பட்டோம். நீங்கள் மீண்டதும் மறுபடியும் இதோ சந்திக்கிறோம். விதி மீண்டும் மீண்டும் நம்மை மோத விடுகிறது படைத்தலைவரே. இது எத்தனை தெளிவா இருக்கிறது. யவன குருமார்கள் ஜோதிடம் ஒரு காலும் பொய்க்காது. இந்த புகாரில் நான் முடிசூடத்தான் போகிறேன். நீங்கள் அதற்கு உதவத்தான் போகிறீர்கள். உங்களுக்கு நான் மாலை சூட்டுவதும் திண்ணம். இந்த மூன்றும் விதி வகுத்துள்ள திட்டங்கள், விண்மீன்கள் விளைத்துள்ள முறைகள். அவற்றை கணக்கிட்டு யவன குருமார்கள் சொன்ன தீர்ப்பு டைபீரியஸின் குருட்டு திட்டங்களால் சற்று மங்கி இருக்கிறது. ஆனால் இறுதியில் நான் சொல்லியவை நடக்கும். நான் எண்ணியது இதுவரை பொய்த்ததில்லை படைத்தலைவரே, இனியும் பொய்க்காது. ஆகவே விதி வழியில் சாயுங்கள். அதுதான் விவேகம். அதுதான் நடக்கக்கூடியது. அதுதான் உங்கள் நாட்டுக்கும் நன்மை பயக்கும்னு சொன்னா ராணி. இளஞ்செழியன் எந்த பதிலையும் சொல்லாம உக்காந்திருந்தான். திரும்ப ராணிய பார்த்து, திருமணத்தை மனம் நாடவில்லை ராணி. போர் மூண்டால் நாட்டில் குவியக்கூடிய பிணக்கூட்டத்தை எண்ணி துடிக்கிறது. துடிக்கும் மனதுக்கு காதலிடம் பிடிப்பு ஏதுன்னு கேட்டான் இளஞ்செழியன். போரில் சோழர் வெற்றி கண்டால் மனம் களவெறி கொள்ளும் அல்லவான்னு கேட்டா ராணி. ஆம், கொள்ளும்னு சொன்னா இளஞ்செழியன். அந்த சமயத்தில் திருமணத்துக்கு மனம் இடம் தரும். அப்பொழுதாவது என்னை மணக்க ஒப்புவீர்களா? கூறுங்கள். சோழ நாட்டு வெற்றியை நான் சம்பாதித்துக் கொடுக்கிறேன்னு சொன்னா ராணி. அது நீ கூறும் விதியின் திட்டங்களுக்கு முரண்பாடு அல்லவான்னு கேட்டா இளஞ்செழியன். இல்லைன்னு சொன்னா ராணி. ஏன் இல்லை? நீ புகாருக்கு ராணியானால்னு கேட்டா இளஞ்செழியன். ஆனால் என்ன? ஒரு வல்லரசின் கீழ் பல சிற்றரசுகள் இருப்பது வரலாறு காணாத விந்தையான்னு கேட்டா ராணி. ராணியோட போக்கு இளஞ்செழியனுக்கு நல்லா புரிஞ்சுது. அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சான் இளஞ்செழியன். ராணியை மணக்க மறுத்தால் அவள் உதவி கிடைக்காது. உதவி கிடைக்காவிட்டால் இருங்கோவேளை முறியடிக்க வகுத்துள்ள திட்டம் வெற்றியடையாது. இந்த தர்ம சங்கடத்துக்கு என்ன செய்வதுன்னு நினைச்சு கலங்கின இளஞ்செழியன் கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தான். இளஞ்செழியனோட முடிவு என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.